வணக்கம். செல்வகுமாரின் அடுத்து வரக்கூடிய சென்யார் புயல் உருவாவது எப்பொழுது, நகர்வு வழித்தடம் எப்படி, தீவிரம் எப்படி, கடப்பது எங்கே, மழை பொழிவு எப்படி, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இது செல்வகுமார் வானிலை ஆய்வறிக்கை 2025 நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே, இலங்கைக்கு தென் கிழக்கே தெற்கு பகுதியில் கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கைக்கு தெற்கு புறமாக மன்னார் வளைகுடாவிற்கு சென்று தமிழ்நாட்டின் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. தற்பொழுது இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வே 24ஆம் தேதிக்குள் மிக கன மழைப்பொழிவை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிறைய மழை பொழிவையும், அதே போல திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கேயும், அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே உள்ள மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வடவுள் பகுதிகளுக்கு ஆங்காங்கேயும் வரக்கூடிய நாட்களில் திங்கட்கிழமை வரை நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. இதில் இன்று மாலைக்கு பிறகு வரக்கூடிய 72 மணி நேரம் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. மன்னார் வளைகுடாவில் அமையும் இந்த நிகழ்வு வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை இரவு வரை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை நிறைய கொடுக்க போகிற நிலையில், ஒரு திருப்தியான மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில், சற்று அச்சுறுத்தும் மழைப்பொழிவையும் கொடுக்க போகிற நிலையில், மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து, உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவு முதல் கனமழை வரை கொடுத்து, ஏரி குளங்களை ஒரு சில இடங்களில் கூட நல்ல ஒரு மழைப்பொழிவை, குட்டைகளை நிரப்பலாம். ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும். ஒதுக்கி இருந்தால் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே கொடுக்கும் வகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வரை வானிலை அமையும் நிலையில், அடுத்த நிகழ்வு நேற்றே மலேசியாவிற்கு வந்து தாய்லாந்திற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது என்று அறிவித்திருந்தேன். ஆனால் அது மலேசியாவிலிருந்து இறங்கி நேரடியாக அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வராமல் மலேசியாவோட தென்மேற்கு பகுதிக்கு நகர்ந்து சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவின் கோலாலம்பூர் இடைப்பட்ட பகுதிக்கும், அதாவது சுமத்ராவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் மலைகளுக்கு இடையே கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வின் பிடியில் இருந்து விடுபடாமல், அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தென்சீன கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தன் ஈர்ப்பிலே இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அப்படி விடுபடாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறது எனலாம். இது நாளை மறுநாள் இந்த சுமத்ரா தீவுப்பகுதியிலிருந்து விடைபெற்று அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமான் தெற்கு பகுதி வந்தால் தனியாக சுழலத் தொடங்கும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை ஈர்க்க தொடங்கும், வேகம் எடுக்கும், நேரடியாக மேற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக மாதிரிகள் எல்லா மாதிரியுமே மாத்திட்டாங்க. எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரும் என்று காட்டவே இல்லை. எல்லாமே மத்திய வங்கக்கடல் பகுதியில், தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகி அது வடக்கு நோக்கி ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் என்று திசை மாற்றி கொண்டு விட்டார்கள். இருந்த போதிலும் நிகழ்வு உருவான பிறகு இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வின் ஈர்ப்பின் காரணமா அது இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் கரையை வடகடலோரம் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு, நிறைய மழை தரும் நிகழ்வு என்று நாம் உறுதியாக சொல்லலாம். ஆனால் சென்யார் என்ற புயலாக உருவெடுத்தாலும், சென்யார் என்ற பெயர் கொண்டு தீவிர புயலாக 110 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக உருவெடுத்தாலும், கரையை நெருங்கும் பொழுது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு ஆழ்ந்த மண்டலமாகத்தான் கரை கடக்கும். புயல் என்ற பெயர் பெற்றாலும் புயல் என்ற பெயரை இழந்து செயலிழந்து தான் கரை கடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இது சூப்பர் புயலாக மாறி வடக்கு நோக்கி செல்லும் என்று உலக மாதிரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. 150 கிலோமீட்டருக்கு மேலே தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே விலகி செல்லும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டருக்கு மேல் தீவிரமடையாது. 100 கிலோமீட்டருக்கு மேல்
தீவிரமடையாமல் நேரடியாக மேற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது அந்த 100 என்பதும் 75ஆக செயலிழந்து விடும் என்பது, அதற்கு பிறகு கரையை கடக்கும் பொழுது சாதாரண ஒரு 60 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 24ஆம் தேதி உருவாகி 25ஆம் தேதி மேலும் நெருங்கி வந்து 26, 27 தேதிகளில் ஒரு புயலாகி 28, 29 தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இலங்கையின் தெற்கு பகுதிக்கு வந்தால் இலங்கைக்கு பாதிப்பு மழைப்பொழிவு ஏற்படுத்தும், தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் பாதிப்பு மழை ஏற்படுத்தும். இலங்கையின் மத்திய பகுதிக்கு வந்தால் இலங்கையின் மத்திய பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும், நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். வட இலங்கை வந்தால் வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வட உள்பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஒருவேளை அது நேரடியாக டெல்டாவிற்கு நெருக்கமாக வந்தால் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அது நேரடியாக அது மயிலாடுதுறைக்கு வடக்கே வந்துவிட்டால் டெல்டாவிற்கு அளவான மழைப்பொழிவை கொடுக்கும், கனமழை பொழிவை கொடுக்கும். ஆனால் வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு மிக மழைப்பொழிவை நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? எங்கே வந்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை காத்திருக்கிறது. வரக்கூடிய 26க்கு மேல் 27, 28, 29 இப்போ சுமத்ரா தீவில் சிக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே மேலும் 2 நாள் தாமதம் அடைகிறது. ஆக நாம் எதிர்பார்த்தது 24, 25, 26, 27. அதற்கு பிறகு 25, 26, 27, 28 ஆக்கினோம். இப்போ 26, 27, 28, 29ஆக மாற்றி இருக்கிறோம். அது 2 நாள் தாமதம் அடைஞ்சு விட்டது. மேலும் கண்டிப்பாக நிகழ்வு தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கு வரும், நிறைய மழைப்பொழிவை தரும். சரி, தீவிரத்தின் பொறுத்து தான் அது வரும். சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக வந்தால் நேரடியாக இலங்கைக்கு வந்து தீவிரமடையும். அங்கேயே தாழ்வு பகுதியாக வந்தா இதோட பிக்கப் ஆகும். அங்கிருந்து வருவது ஒரு தாழ்வு பகுதியாகவே வந்தால், ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம். ஆக தாழ்வு மண்டலம் என்றால் வட இலங்கைக்கு நெருக்கமாக வரும். வட இலங்கைக்கு வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அப்பால் வடகடலோரம் வரும். ஒரு ஆழ்ந்த மண்டலமாக இருந்தால் டெல்டா மாவட்டங்களுக்கு அப்பால் வந்து வடகடலோரம் வரும். ஒரு புயல் என்றால் அது வடகடலோரம் வரும். ஆனால் புயலுக்கு மேல் தீவிரம் அடையாது, சூப்பர் புயல் எல்லாம் ஆகாது என்பதுதான் நம்முடைய கணிப்பு. கண்டிப்பாக அது சாதாரண புயலாக வடகடலோரத்துக்கு நெருங்கும். நெருங்கி கரையை கடக்கும் பொழுது செயலிழக்கும், செயலிழந்து நிறைய மழைப்பொழிவை தரும். ஆக வரக்கூடிய 25க்கு மேல் 29 வரை இந்த நிகழ்வோட காலமாகும். 29க்கு பிறகு 30ஆம் தேதி மழை இடைவெளி கிடைக்கும். 30லிருந்து 2ஆம் தேதி வரை ஒரு இடைவெளி கொடுத்து டிசம்பர் 3லிருந்து 8ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை தரும். ஆக மழைப்பொழிவு இந்த மாத இறுதியிலும் அடுத்த மாதம் முதல் வாரத்திலும் 8ஆம் தேதிக்குள்ளும், அடுத்தது டிசம்பரிலே 2வது 3வது வாரத்தில் 3 நிகழ்வும், டிசம்பர் கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஜனவரிக்கு முன், ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன் மாத இறுதி டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வும், ஜனவரி பொங்கலுக்கு முன் 2 நிகழ்வும், அதில் ஒன்று வலுவான நிகழ்வும், பொங்கலுக்கு முன் ஒரு வலுவான நிகழ்வும் இருக்கிறது. கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவை தரும். வலு என்றால் ஒரு தீவிர தாழ்வு பகுதி, அதுதான் வலு. புயலெல்லாம் இப்போ பெருசாக இருக்காது, இருந்தாலும் இது ஒரு தான் புயலாக இருக்கும். அடுத்து ஒன்று டிசம்பர் முதல் வாரத்தில் அது மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாக மாறலாம். அதுக்கடுத்து வருவதெல்லாம் மண்டலம், ஆழ்ந்த மண்டலம் அல்லது ஒரு வெல்மார்க் லோ பிரஷர், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வந்து இலங்கை வழியாக, தென் மாவட்டங்கள் வழியாக, இலங்கை வட இலங்கை வழியாக, மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும், ஏரி குளங்களை நிரம்பாத மாவட்டங்களுக்கு நிரப்பும் என்பதையும், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு 21, 22, 23, 24 வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 4 நாட்கள், குறிப்பாக சனி, ஞாயிறு, திங்கள், அதிலும் சனி, ஞாயிறு நிறைய மழைப்பொழிவை டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. அடுத்த நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கை தொடர்கிறது. துல்லிய தன்மை அறிய, அப்டேட்ஸ் அறிய தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும், அடுத்தடுத்த அறிக்கையை பார்த்து தொடர்ந்து இருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.